அனைவருக்கும் வணக்கம். முனைவர் ராலதா, உதவி பேராசிரியர், தமிழ்துறை, ஜே கலையறிவியல் கல்லூரி, புதுக்கோட்டை. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு புறப்பொருள் வெண்பா மாலையில் வெற்றி படலம். அதற்கு முன் ஆசிரியரை பற்றி பார்ப்போம். இந்நூலை எழுதியவர் ஐயனாரிதனார் ஆவர். இவர் வாங்குவில் தடக்கை, வானவர் மருமான் என சிறப்பு பாயிரத்தில் குறிப்பிடப்பெறுகின்றன. இதிலிருந்து இவர் சேர மரபினர் என்று தெரிகிறது. இவர் தன்னுடைய நூலில் விநாயகர், சிவபெருமான் ஆகிய இருவருக்கும் கடவுள் வாழ்த்துக்களை பாடியுள்ளார். இவற்றில் இருந்து இவர் சைவ சமயத்தைச் சேர்ந்தவர் என்று புலனாகிறது. பல இடங்களில் திருமாலையும் முருகப்பெருமானையும் போற்றி புகழ்ந்திருக்கின்றார். இவர் பரந்துபட்ட அறிவினை உடையவர் என்பதும் வெண்பா இயற்றுவதில் கைதேர்ந்தவர் என்பதும் புலனாகிறது. இவருடைய வெண்பாக்கள் பலவற்றை இளம்பூரணார் தம் உரையிலே மேற்கோள்களாக பல இடங்களில் கையாண்டுள்ளார். எனவே 11ஆம் நூற்றாண்டை ஒட்டி வாழ்ந்த இளம்பூரணாருக்கு காலத்தால் முற்பட்டவர் என்று தெரிகிறது. ஐயனாரிதனார் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது. புறப்பொருள் இலக்கணத்தை கூறும் இந்த நூல் வெண்பாக்கால் அமைந்தது. அதனால் இவை புறப்பொருள் வெண்பா மாலை என சொல்லப்படுகிறது. இவை 12 பகுப்புகளில் விரிவாக எடுத்துரைக்கிறது. ஒவ்வொரு திணையும் படலம் என சுட்டுகிறது. ஒவ்வொரு படலத்திலும் தொடக்கத்திலும் திணையையும் துறைகளின் பெயரையும் சுட்டுகின்ற நூற்பாவால் அமைந்துள்ளது. அவ்வாறு அமைந்த நூற்பாக்கள் 18. பின்னர் துறைகளை விளக்கும் கொள்ளுகளும் அவற்றை விளக்குகின்ற வெண்பாக்களும் இடம்பெறுகின்றன. அவ்வாறு அமைந்த துறைகள் 361 துறைகளாகும். கொழுக்கள் துறை கூறிய சாரமாக விளங்குவதால் அவற்றை சூத்திரங்களாகவும் சொல்லலாம். புறத்திணைகள் 12 என்பது பொதுவாக சொல்லலாம். புறம், புறப்புறம், அகப்புறம் என 3ஆக பாகுபடுத்தி காட்டுகின்றன. அந்த வகையில் இதனை வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உட்குடை ஒழுங்கை, நொச்சி, தும்பை என்று இத்திரம் 7ம் புறம் என மொழிவ. வாகை, பாடான், பொதுவியல், திணை என போகிய 3ம் புறப்புறம் ஆகும். கைக்கிளை, பெருந்திணை ஆம் இவ்விரண்டும் அகம்புறம் ஆம் என அறைந்தனர் புலவர். இந்த நூற்பாக்களால் அறியப்படுகின்றன. பண்டை கால போர்களை பசு, மண், கோட்டை, வலிமை என்னும் 4கள் அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்டன. ஆக்களை கவர்தல் வெற்றி என்றும், அதனை தடுத்து நிறுத்துவது கரந்தை என்றும், மாற்றார் மண்ணை கவரச் செய்யும் போர் வஞ்சி என்றும், அதனை தடுத்து நிறுத்துவது காஞ்சி என்றும், பிறரிடமிருந்து கோட்டையை காப்பது நொச்சி என்றும், அந்த கோட்டையை கவர முற்றுகையிடுவது ஒழுங்கை என்றும், நேருக்கு நேர் நின்று வலிமையை காட்ட போரிடுவது தும்பை என்றும், இந்த இரு அருள் ஒருவர் பெரும் வெற்றியே வாகை என்றும் இந்த போர் முறைகளை அழகாக இந்த புறப்பொருள் வெண்பாமாலை எடுத்துரைக்கிறது. அந்த வகையில் இங்கு வெற்றிப்படலத்தை பற்றி நாம் பார்க்கலாம். வெற்றிப்படலம் என்றால் என்ன?
அந்த வெற்றி படலத்தில் எத்தனை துறைகள் அமைந்துள்ளன என்றால், அந்த வெற்றி படலத்தில் 19 துறைகள் கொண்டு அமைந்துள்ளன. அவற்றை நாம் ஒன்றாக நம்ம விரிவாக பார்க்கலாம். முதலில் வெற்றித்திணை. வெற்றித்திணை என்பது வெற்றிப்பூவினை சூடி மாற்றாருடைய ஆட்களை, அதாவது பசுக்களை கைப்பற்ற கருதுவது வெற்றித்திணை என்று சொல்லப்படுகிறது. இவற்றை 2 வகையாக பிரித்து சொல்லப்படுகிறது. ஒன்று மண்ணுறு தொழில், 2 தன்னுறு தொழில். மண்ணுறு தொழில்னா என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அரசனுடைய கட்டளையை ஏற்று அதற்கு ஏற்ப மறவர்கள் பகைவர்களின் ஆணிரைகளை, அதாவது பசுக்களை கவர்வது மண்ணுறு தொழில். அரசனுடைய கட்டளையை ஏற்று அதற்கு ஏற்ப வீரர்கள் பகைவருடைய பசுக்களை கவரச் செல்லுவது, இதை தான் மண்ணுறு தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தன்னுறு தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னா, அரசனுடைய ஏவல் இன்றி வீரர்கள் பகைவர் நாட்டுக்கு சென்று ஆணிரைகளை கவரச் செய்வது, இதை தன்னுறு தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வெற்றித்திணை அப்படின்னு சொல்கிறான். அடுத்து நம்ம துறைக்கு வருவோம். முதலில் வெற்றி அரவம். வெற்றி அரவம்னா என்ன அப்படின்னா, பகைவர்களுடைய ஆணிரைகளை கவர செல்லும் வெற்றி மறவர்கள் பல்வகையான இசைக்கருவிகளை முழங்க ஆராவரித்து செல்லும் நிலையே வெற்றி அரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுவாக போருக்கு செல்கின்ற பொழுது இந்த வீரர்கள்லாம், வெற்றி வீரர்கள்லாம் என்ன செய்வார்களாம், மகிழ்ச்சியில் நம்ம வெற்றியோடு திரும்பணும், நம்ம ஆண்நீரைகளை, அதாவது பசுக்களை கவர்ந்துக்கிட்டு மீண்டும் நம்ம நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பல வகையான கருவிகளை, இசைக்கருவிகளை இசைத்து கொண்டு ஆரவாரத்துடன் செல்வார்களாம். இதை தான் வெற்றி அரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் களவார் முனைமேல் செலவு அமர்ந்து அன்று. தன்னோடு பொருந்தாத தன்மை கொண்டவர்கள் பகைவர்கள் அந்த பகைவருடைய போர் செய்யக்கூடிய இடத்தை நோக்கி ஆணிரைகளை கவர்வதற்காக விரும்பி செல்கின்றனர். யாரு அப்படின்னா வெற்றி வீரர்கள். இதை தான் வெற்றி அரவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவதாக விருட்சி. விருட்சின்னா என்ன? இந்த விருட்சியை பொதுவாக சகுனம் பார்த்தல்னு சொல்லுவாங்க, குறிகேட்டல்னு சொல்லுவாங்க. கிராமத்துல எல்லாம் இது வழக்கம். அதை தான் இங்கே வெற்றி துறையில் நம்ம பார்க்குறோம். நாம் மேற்கொள்ளக்கூடிய செயலின் நிலையை அறியும் வண்ணம் சொல்லை ஆராய்தலே விருட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விருட்சி அப்படின்னா சகுனம் பார்த்தல், குறிகேட்டல். ஏன் சகுனம் பார்க்குறாங்க, ஏன் குறி கேட்குறாங்க அப்படின்னா, இந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி, இல்லை ஆணிரைகளை கவருவதற்கு முன்னாடி, நம்ம பகை நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அறிகுறி கேட்குறது, சகுனம் கேட்குறது. நம்ம போகக்கூடிய அந்த செயல் சரியாக இருக்குமா, நடக்குமா என்கின்ற வகையில் குறி கேட்குறது. இதை தான் விருட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டிய பொருளின் உழைவு நன்கு அறிதற்கு ஈண்டு இருள் மாலை சொல் ஓர் அன்று. பகைவர்கள் நாட்டுக்கு சென்று அவர்களுடைய பசுக்களை கவர்ந்து வர எண்ணிய வெற்றி மறவர் ஓரிடத்தில் கூடி நிற்கின்றார்கள். அப்படி நின்று கொண்டு தாம் விரும்பிய அந்த செயல் இனிது நிறைவேற வேண்டும் என்று எண்ணுகின்றனர். அதற்காக இருள் கவ்வக்கூடிய மாலை பொழுதுல நற்சொல்லை கேட்டு, அதாவது மாலை பொழுதுல போகிறோம் அப்படின்றத நல்ல சொல்ல கேட்டு ஆராய்ந்து அறிவர். ஏன்னா நம்ம இரவு பொழுதுல போகிறோம் அப்படிங்கிற செய்தியை அறிகிறது. இதுவே விருட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செலவு. செலவுன்னா என்ன அப்படின்னா, வெற்றி மறவர்கள் ஆணிரைகளை கவர கருதி பகைவர் நிலத்திற்கு புறப்பட்டு செல்வது. பகைவருடைய நிலத்தில் போய் ஆணிரைகளை கவருவதற்காக புறப்பட்டு போகிறாங்க. இதை தான் செலவு அப்படின்னு சொல்கிறாங்க.
வில்லேர் உழவர் வேற்று புலம் உண்ணி கல்லேர் காணம் கடந்து சென்ற அன்று. வில்லாகிய ஏரினை உடையவர்களாகிய உழவர்கள் வெற்றி மறவர்கள். அந்த மறவர்கள் அவர்கள் பகைவருடைய ஆணிரைகளை நின்ற இடத்தை அடைய கருதுகின்றார்கள். அதற்காக காட்டை கடந்து அவர்கள் செல்கின்றார்கள். இந்த நிலையை எடுத்து சொல்றது தான் செலவு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வேய். வேயின அப்படின்னா என்ன அப்படின்னா உளவு பார்த்தல்னு சொல்லுவாங்க. இந்த ஒற்று சொல்லுவாங்கள்ல, ஒற்றர்கள் தெரியாமல் போய் நின்று ஒட்டு கேட்குறது அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். அதை தான் உளவு பார்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. தம் பகைவர்கள் அறியாதவாறு அங்குள்ள ஆணிரைகளை பற்றி செய்திகளை ஒற்றர்கள் ஆராய்ந்து வந்து கூறுவது, உளவு பார்த்து சொல்கிறது. அதாவது பகை நாட்டில் அந்த பகை நாட்டு வீரர்கள்லாம் எங்கே இருக்காங்க, நம்ம ஆணிரைகளை கவர போனோம் அப்படின்னு சொன்னால் அவர்கள் பார்த்து விடுவார்களா, இல்லை அவர்கள் ஒன்று அரண்மனைக்குள்ளே இருக்காங்களா, இல்லை வெளியில் இருக்காங்களா அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்த்து சொல்கிறது. இதை தான் வேய் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புறத்திரை. புறத்திரை என்பது பகைவரின் அரணத்தை சுற்றி வளைத்து புறத்தில் தங்குவது. இதை தான் புறத்திரை என்று சொல்லப்படுகிறது. பிறர் கண்ணால் காண்பதற்கும் அரிதாக விளங்குவது காவல்காடு. அந்த காவல் காட்டு வழியாக பெரிய வாயிலைகளையும் உடையது தான் அரண். அவற்றின் வாயிலாக உள்ளே இருப்போர்கள் வெளியிலே தப்பித்து செல்லாதபடி வெற்றி மறவர்கள் சுற்றி வளைத்து மதில்புறத்தே தங்குவர். இதை தான் புறத்திரை என்று சொல்கின்றனர். அடுத்து ஊர்கொலை. ஊர்கொலை என்பது வெற்றி மறவர் பகைவருடைய மதிலை தீயிட்டு அழித்து ஊரில் உள்ளவர்களை கொல்லுவது. இதை தான் ஊர்கொலை அப்படின்னு சொல்கிறாங்க. வில்லை ஏந்தியவர் வெற்றி மறவர். அவர்கள் இயல்பாகவே விரைந்து செல்லும் தம் குதிரையை மேலும் விரைவுபடுத்துவர். முழங்குகின்ற தீயினை பகைவருடைய ஊரின்கண் தவழும்படி செய்து அந்த பகைவர்களின் அரணை அழிப்பர். இதை தான் ஊர்கொலைன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆகோல். ஆகோல் அப்படின்னா ஆ என்பது பசு, கோல் என்பது கன்று. பகைவருடைய பசுக்களையும் கன்றுகளையும் கவர்ந்து வருவது, அதான் ஆகோல் அப்படின்னு சொல்கிறாங்க. பகைவர்களை முற்றிலுமாக ஒழித்து வெற்றியை உடைய வெற்றி மறவர். அவர் தம் வெற்றியை களிப்பால் ஆராவரித்து பகைவருடைய ஆணிரைகளையும் அதாவது பசுகளையும் கன்றுகளையும் கைப்பற்றி வருவர். இதை தான் ஆகோல் என்று சொல்கின்றனர். அடுத்து பூசல் மாற்று. பூசல் மாற்று என்பது எதிர்த்து போர் செய்யும் வீரர்களை முற்றிலும் கொன்று இனி போர் இல்லை என்று சொல்லும்படி செய்வது. போருக்கு இன்னமே இடமே இல்லை அப்படின்னு சொல்வது தான் பூசல் மாற்று. வெற்றி மறவர் பகைவருடைய ஆணிரைகளை மிகுதியாக கைப்பற்றி செல்கின்றனர். அதனை பொறுக்காமல் சூழ்ந்து நின்று தடுத்து வந்தனர் பகைமறவர்கள். இவற்றை தான் பூசல் மாற்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சுரத்துய்த்தல். சுரம் அப்படின்னாவே காடுன்னு அர்த்தம். தம்மால் கவரப்பட்ட ஆணிரைகளுக்கு துன்பம் நேராமல் காட்டு வழியாக ஓட்டி செல்வர். இதை தான் சுரத்துய்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்து செல்வதற்குரிய நல்ல அரிய வழிகளை உடையது அகன்ற காடு. அந்த காடு வழி வெற்றி மறவர்கள் தம் கைப்பற்றிய பசுக்களை அந்த பசுக்களுக்கு துன்பம் வராத வகையில் அவற்றை ஓட்டி செல்வார்கள். இதை தான் சுரம் துய்த்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தலைத்தோற்றம். தலைத்தோற்றம் என்பது ஆணிரைகளை கவர்ந்து வந்த வெற்றி மறவர்கள் பின்னே வர தலைவன் முன்னே செல்வர். அதாவது அதிகமாக ஆணிரைகளை கவர்ந்துக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால்
அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறது. தலை அப்படின்னாவே முன்னாடி. இப்போ எடுத்துக்காட்டுக்கு தலைவன், எடுத்துக்காட்டுக்கு பகைவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய மன்னன். அவர் என்ன பண்ணுவார், முன்னே போய் நாங்கள் ஆணிரைகள்லாம் கவர்ந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கறது. இதை தான் தலை தோற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. வலிமையினை விரும்புபவன் வெற்றி படைத்தலைவன். அவன் தலைமையில் ஆணிரைகளை கைப்பற்றி வருதலை அறிந்த வெற்றி மறவர்கள், கற்றறிந்தவர்கள் மகிழ்ச்சி அடைவர். இந்த நிலையை எடுத்துச் சொல்வது தலை தோற்றம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து தந்து நிறை. தந்து நிறை அப்படின்னு சொன்னால், வெற்றியார்கள் தம் கைப்பற்றி வந்த ஆணிரைகளை ஊரின் கண் நிறுத்தி சொல்லுவது தந்து நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. வாராலே இழுத்து கட்டப்பட்ட துடி அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவி முழங்க ஊரில் உள்ளவர்கள் எல்லாரும் விரும்பும்படியாக வெற்றி மறவர்கள் தாம் கொண்டு வந்த அந்த ஆணிரைகள்லாம், ஊர் மன்றம் சொல்லுவாங்க, அந்த நடுத்தெரு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, மன்றம் கூட்டம் கூடக்கூடிய இடம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல இந்த ஆணிரைகள்லாம் கட்டி வைப்பாங்களாம். இதை தான் தந்து நிறை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாதீடு. பாதீடு அப்படின்னா மறவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப பசுக்களை பங்கிட்டு கொடுப்பது. அதாவது போருக்கு போகிறாங்க, இல்லை ஆணிரைகளை கவர போகிறாங்க, அப்படி பகை நாட்டுக்கு போகக்கூடிய மறவர்கள், எல்லா மறவர்களும் வீரர்கள் தான். மறவர்கள் அப்படின்னா வீரர்கள் எல்லாம் ஒன்று தான், வீரர்கள் தான். அதில் சிறந்த வீரர்களும் இருப்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட நல்ல வீரர்களுக்கு இந்த ஆணிரைகளை கவர்ந்து வராங்க இல்லையா, அந்த கவர்ந்து வரக்கூடிய ஆணிரைகளை பகிர்ந்து கொடுப்பது. இதை தான் பாதீடு அப்படின்னு சொல்கிறாங்க. பகைவர்களுடைய உயிரை கவர்கின்ற அம்புகளை உடையவர்கள் வெற்றி மறவர்கள். சுற்றத்தாராகிய அந்த மறவர்கள் ஆணிரைகளை கைப்பற்றி வருகின்றனர். அவற்றை அவரவர் தகுதிக்கு ஏற்ப படைத்தலைவன் அவர்களுக்கு பங்குகளை பகிர்ந்து கொடுப்பர். இதை தான் பாதீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உண்டாட்டு. உண்டாட்டு அப்படின்னு சொன்னால், இப்போ ஆணிரைகள்லாம் கவர்ந்துட்டு வந்துடுறாங்க. அந்த ஆணிரைகள்லாம் கவர்ந்துட்டு வந்தது பின் அவர்கள் இந்த மகிழ்ச்சியில் கல் அப்படின்னு சொன்னால் மது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கல்லினை உண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவர். இதை தான் உண்டாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒழிக்கின்ற வீரக்கடலை உடையவர் வெற்றி மறவர். அந்த மறவர்கள் தாம் வென்ற மகிழ்ச்சியால் கல்லை உண்டு களிப்பு ஆடுவார்கள். களிப்பு அப்படின்னா மகிழ்ச்சியை ஆடுவார்கள். மகிழ்ச்சியை அடைந்து மகிழ்ச்சியாக ஆட்டங்களை ஆடுவர். இதை தான் உண்டாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கொடை. வெற்றி மறவர்கள் தத்தம் தகுதிக்கு ஏற்ப பகிர்ந்து கொண்ட அந்த பசுக்களை பிறருக்கு கொடுப்பது. அதாவது தான் மட்டும் இல்லாமல் பிறரையும் வாழ வைப்பதுன்னு சொல்லுவாங்கல்ல, தான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு சொல்லுவாங்க. அதுபோல் இவர்கள் தான் பெற்ற அந்த பசுக்களை பகிர்ந்து கொடுக்கிறார்ல படைத்தலைவன், அந்த பசுக்களை தனக்கு கொஞ்சம் வைத்து கொண்டு பிறருக்கும் கொடையாக கொடுப்பது. இதை தான் கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. தம்முடைய திறமைக்கு ஏற்ப தாம் கைப்பற்றக்கூடிய அந்த ஆணிரைகளை தொகுத்து அதை என்ன பண்ணுறாங்க, பகுத்து கொடுக்குறாங்க வெற்றி மறவர்கள்லாம். அவர்களுக்கு தமக்கு உரிமையாக்கப்பட்ட அந்த பசுக்களை தம்மை விரும்பக்கூடிய அனைவருக்குமே அதை கொடுத்து உவந்து அப்படின்னா மகிழ்ச்சி அடைகிறாங்க. இதை தான் கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புலனறி சிறப்பு. புலனறி அப்படின்னு சொன்னால், ஒற்றர்களுக்கு சிறப்புற கொடுத்தலை கூறுவது புலனெறி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மிகுந்த சிரத்தை உடையவர்கள் கரந்தை மறவர்கள். ஏன்னா இப்போ அந்த வெற்றி மறவர்களுக்கும் கரந்தை மறவர்களுக்கு தான் போர் நடக்குது. அப்படி நடக்கக்கூடியப்ப அப்போ வெற்றி வீரர்கள் சினம் கொண்டவர்கள். அவர்களை விட சினம் கொண்டவர்கள் யார் அப்படின்னா கரந்தை வீரர்கள்னு சொல்கிறாங்க. அவர்களுடைய நாட்டிற்கு அஞ்சாமல் சென்று அங்குள்ள நிலையை ஆராய்ந்து கூறியவர்கள் தான் ஒற்றர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒற்றர்களுக்கு பிறரை காட்டிலும் மிகுதியாக கொடுப்பது. ஏன்னா அவங்க தான் செய்தி சொல்கிறாங்க இல்லையா, அங்கே என்ன நடக்குது, நம்ம போகலாமா, போய் நம்ம ஆணிரைகளை கவரலாமா அப்படிங்கிற செய்தியெல்லாம் இந்த ஒற்றர்கள் தான் சொல்கிறாங்க. அதனால் அவர்களை சிறப்பித்து பேசுகிறது. அதை தான் புலனறி சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பிள்ளை வழக்கு. பிள்ளை வழக்கு அப்படின்னா நிமித்தம்னு சொல்கிறாங்க.
நிமித்தம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே விருச்சின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதே போல் குறி, அதாவது சகுனம் கூறுபவர்களுக்கு இந்த பசுக்களை தந்து சிறப்பித்து கூறுவது தான் பிள்ளை வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது தற்காலத்தில் வந்து கரிக்குருவின்னு சொல்லுவாங்க. இந்த கரிக்குருவி அப்படிங்கிறது அதை காரைக்குருவின்னு சொல்லலாம். காரி கரி அப்படிங்கிற குருவியை சொல்லலாம். அது என்ன பண்ணுமா, ஒரு அசம்பாவம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து தன்னுடைய குரலை வந்து ஒலிக்குமா, இன்றைக்கி வந்து ஒரு அசம்பாவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அந்த சகுனத்தை கேட்டு என்ன பண்ணுவாங்களாம், இவங்கெல்லாம் பசுக்களை கவர்வதற்காக செல்வார்களாம். இதை தான் வந்து பிள்ளை வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காரி பறவையுடைய அந்த ஒளியை கொண்டு பொய்யாக போகாதவாறு விரிச்சு கூறுபவராம், நிமித்தமும் சொல்லுவாங்களாம். அதாவது அந்த அந்த நிமித்தம் சொல்லும் பொழுது அந்த காரிக்குருவியுடைய அந்த பறவையுடைய ஒளி கேட்டு தான் நிமித்தம் சொல்லுவாங்களாம். இதை தான் வந்து பிள்ளை வழக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அந்த நிமித்தம் பார்ப்பவர்களை சிறப்பித்து சொல்லுவது, இதுதான் பிள்ளை வழக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து துடிநிலை. துடிநிலை என்பது தொன்று தொற்று மரபு மாறாமல் துடி கொட்டுபவனுடைய குடிப்பழமையை புகழ்ந்து கூறுவது துடிநிலை என்று சொல்லப்படுகிறது. இந்த துடிநிலை என்பது பெரிய கண்ணினை உடையதாக முழங்கக்கூடிய ஒரு துடி என்று சொல்லப்படுகிறது. இதை தான் வந்து முதுக்குடி கண் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கொற்றவை நிலை. கொற்றவை நிலை என்பது வெற்றிக்கு காரணமாக விளங்கக்கூடிய இறைவியாகிய கொற்றவை, அதாவது தெய்வம், அந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடுவது, இதை தான் கொற்றவை நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. குன்றாத ஒளியையும் வெற்றியையும் தருவது குலப்படை, அதனை உடையவள் தான் கொற்றவை. இந்த இறைவியை நம்ம வணங்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம நினைத்த காரியம் வெற்றி பெறும் அப்படிங்கிறத இங்கே எடுத்து சொல்லப்படுகிறது. அடுத்து வெறியாட்டு. வெறியாட்டு அப்படிங்கிறது கூத்துன்னு சொல்கிறாங்க, வள்ளி கூத்துன்னு சொல்கிறாங்க. இதை வந்து மரக்குடி மகளிர்கள் வந்து வேலனோடு வள்ளி கூத்தாடுவது தான் வெறியாட்டு துறை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெண்மையாக அழகிய அணிகலன்களை அணிந்திருக்கக்கூடியவர் மகளிர்கள். அந்த பெண்கள் தன் கணவரோடு தொழிலை நன்றாக முடிய வேண்டும் அப்படிங்கிறத என்றாங்க. அதற்காக வேலனோடு அவங்க என்ன பண்ணுறாங்க, வள்ளிக்கூத்து ஆடுறாங்க. இதை தான் வெறியாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. முடிவாக வெற்றித்திணையில் வெற்றித்திணை என்றால் என்ன, அதன் துறைகள் பற்றிய செய்திகளையும் விரிவாக பார்த்தோம். நன்றி.